வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது அரசாட்சி யோகமாகும். அரசாட்சி யோகம் என்றால் என்ன? அரசாலும் யோகத்தினை தரும் அரசனுடைய உயர் பதவிகளை தரக்கூடிய ராஜ யோகமாகும். ஒருவருடைய ஜாதகத்தில் மற்ற எந்த யோகங்கள் காணப்படவில்லை எனினும் இந்த அரசாட்சி யோகம் மட்டும் இருந்தால் போதும். அவருக்கு அரசியல் பதவிகள், அரசு சார்ந்த உயர் பதவிகள், முதலமைச்சர், மந்திரி, கவர்னர், அரசு துறை சார்ந்த உயர் பதவிகள் கிடைத்துவிடும். இந்த அரசாட்சி யோகத்துடன் ஏதாவது ஒரு பஞ்ச பரிவர்த்தனை யோகம் கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு யோகமும் பதவியும் நிச்சயமாக கிடைத்துவிடும். இந்த அரசாட்சி யோகத்துடன் ஏதாவது ஒரு பஞ்ச மகா புருட யோகம் கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு யோகமும் பதவியும் பெரும் புகழும் நிச்சயம் கிடைத்துவிடும். அவர்களுக்கு அரசாட்சி யோகத்துடன் எந்த அளவிற்கு ஒரு வலிமையான யோகம் கிடைக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய முக்கியத்துவம் கிடைக்கும். அரசாட்சி யோகம் எப்படி உருவாகிறது என்பதை ஒரு உதாரண ஜாதகம் வைத்துக் கொண்டு நாம் பார்க்கலாம். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு குரு எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியானவர் சந்திரகேந்திரம் பெற வேண்டும். இப்படிப்பட்ட அரசாட்சி யோகம் கிடைத்தவர்கள் வேறு ஏதாவது ஒரு வலிமையான யோகம் இவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தாலோ அல்லது இந்த அரசாட்சி யோகத்துடன் அந்த வலிமையான யோகமானது இணைவினை தொடர்பினை பெற்றிருந்தாலோ யோகம் துல்லியமான பலன்களை கொடுத்துவிடும். வாருங்கள் இப்பொழுது நாம் ஒரு உதாரண ஜாதகத்தினை வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். ராஜேந்திர பிரசாத் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பல முக்கியமான மந்திரி பதவிகளை வகித்தவர். இவர் பிறந்தது தனுசு லக்னம். லக்னத்தில் செவ்வாய், புதன், மீனத்தில் கேது, ரிஷபத்தில் சந்திரன், மிதனத்தில் சனி, சிம்மத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன். இவருடைய ஜாதகத்தில் குரு சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது குரு அமர்ந்த வீடான சிம்மத்தின் அதிபதி சூரியன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியனுக்கு 7 சந்திரன் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். குரு அமர்ந்த வீட்டோன் சூரியன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருப்பதால் அரசாட்சி யோகமானது இவருக்கு கிடைத்தது. இந்த அரசாட்சி யோகத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பது அற்புதமான வலிமையான யோகத்தினை தரும் அமைப்பாகும். இன்னும் இருக்கிறது, இவருக்கு ஸ்ரீ கணபதி யோகமானது உருவாகி இருக்கிறது. அதாவது சிம்மத்தின் அதிபதியான சூரியன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்க, விருச்சிக அதிபதியான செவ்வாய் தனுசுவில் அமர்ந்திருக்க, தனுசு அதிபதியான குரு சிம்மத்தில் அமர்ந்திருக்க இவருக்கு ஸ்ரீ கணபதி யோகமானது அற்புதமாக உருவாகி இருக்கிறது. அதாவது குரு செவ்வாய் சூரியன் இணைந்து தரும் இந்த ஸ்ரீ கணபதி யோகத்தில் அரசாட்சி யோகமானது இணைந்தது. எனவேதான் நாட்டின் உயரிய பதவியான ஜனாதிபதி பதவி இவருக்கு கிடைத்தது. இவருடைய ஜாதகத்தினை பார்வையிட்டால் மிக மிக சாதாரண ஜாதகம் போல் காட்சியளிக்கும். இவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் அமர்ந்து சனியின் பார்வையை பெற்றிருப்பார். ஒருவருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் தொடர்பானது வெளிப்படையாக இருந்தால் பெரும் பின்னடைவினை தரும். ஆனால் இவருக்கு கிடைத்த அரசாட்சி யோகமானது சனி செவ்வாய் பார்வையினை வென்று இவருக்கு தலைமை பதவியினை கொடுத்து அழகு பார்த்தது. இவருக்கு தனுசு லக்னத்தின் அதிபாபியான சுக்கிரன் 11 அமர்ந்து 5ஆம் இடத்தினை பார்வையிட்டு இவருக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கெடுப்பதற்கு முயற்சி செய்கிறது. ஆனாலும் இவருக்கு கிடைத்த அரசாட்சி யோகமானது இவருக்கு அதிர்ஷ்டங்களை வாரி கொடுத்திருக்கிறது. இவர் பிறந்த தனுசு லக்னத்திற்கு சந்திரன் அட்டமாதிபதியாக வருகிறார். இவர் ரிஷபத்தில், அதாவது தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் சந்திரன் கெடுபலன்களை தருவதற்கு பதிலாக நல்ல பலன்களை இவருக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அரசாட்சி யோகமே ஆகும். பொதுவாக அரசாட்சி யோகமானது நல்ல பலன்களை கொடுத்துவிடும். இவருக்கு அரசாட்சி யோகமானது பல கூடுதல் யோகங்களை பெற்றதால் மிகுந்த வலிமை பெற்றது. அதாவது குரு செவ்வாய் இணைவு ஸ்ரீ கணபதி யோகம், சந்திரன் உச்சம் பெற்றது, சந்திரன் குரு குருச்சந்திர யோகம் தருவது, இப்படியாக யோகங்கள் அரசாட்சி யோகத்தினை வலிமைப்படுத்தியதால் அரசாட்சி யோகமானது வலிமை பெற்று அரசாளும் பதவியினை இவருக்கு கொடுத்தது. என்ன நேயர்களே, அரசாட்சி யோகம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.